ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் போகிறதால சிம்பிளாக குழம்பு வச்சுட்டு வெளில போகலான்னு இருக்கோம். அதுக்காக குழம்புக்கு காய் எதுவுமே இல்லை. சரி காட்டில் என்ன இருக்குது எப்படி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இந்தாண்ட ஃபுல்லாக கடலத்தோட்டம், இந்தாண்ட வந்து ஆடு தின்ற தீவனம், அப்புறம் பில்லு, அப்புறம் அந்த மல்பரி கட்டி செடி எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் நடுவில் மாங்காய் மரம், அப்புறம் கீழே வந்து மாட்டுக்கு சோளம் ஃபுல்லாக விதைச்சிருக்கோம். இது ஃபுல்லாக சோளம் கடலை இந்தாண்ட வந்து ஆடு தின்றதுக்காக எல்லாமே. கிராமம்னாலே ஆடு மாடு தாங்க. நம்ம பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, ஆடு மாடு பட்டினி கிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எப்படியாவது கொண்டு போய் எங்கேயாவது இருந்து வைக்கலே இல்லைனா கூட புல்லு பிடிங்கிட்டு வந்து போட்டுருவாங்க. ஏன்னா மாடு வந்து வயிறு பெருசாக அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவரைக்காய் கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி அவரைக்காய் போட்டு சும்மா கொஞ்சமாக காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் பறிச்சிட்ருக்கோம். பாருங்கள் குழம்புக்கு கொஞ்சம் தான் காய் பறிக்க சின்ன பாத்திரம் எடுத்துருவாங்க. ஒரு பெரிய அன்னக்கூடையே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறித்து போட்டுட்ருக்காங்க. பசங்க காய் பறிக்கவே விடலை. இங்கே பாருங்கள் 2 பேர் இன்னும் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் தான் பறிப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீடியோ எடுக்கவும் விடவே மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி சரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அப்புறம் நானே எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்குது பாருங்கள். நிறையா வந்து இந்த செடி வந்து இப்போ அவ்வளோவா பெருசாக படர்னா கிடையாது. இந்த செடி அவ்வளோவா பெருசாக படரவே இல்லை. அப்படியே சின்ன செடியாக தான் இருந்தது. ஆனால் காய் வந்து கொஞ்சம் அவரைக்காய் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இது கொஞ்சம் குட்டையாக தான் இருந்தது, சின்னதாக தான் இருந்தது, நம்ம விரல் சைஸ் இருந்தது. ஆனால் பரவாயில்ல நல்லா இருந்தது. குழம்புக்கு எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிடச்சிது. ஆனால் நிறைய பூ இருந்தது. அதையும் அப்பா வந்து கொஞ்சம் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு மரத்தில் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு மாடு விட்டு மேய்ச்சிட்டாரு. 2 செடி இதாகிடுச்சு. மாடு பிடிங்கியே சாப்பிட்டுச்சு. அது ஒன்றுமே இல்லை, வேறு தான் கிடந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற காயை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்தோம். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பறிச்சுட்டே இருக்கும்போது பெரிய பாப்பா நடந்து வந்துட்டா. சின்ன பாப்பா அங்கேயே நின்றுட்டு அவ்வளோ நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ போய் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் பெரிய பாப்பா இங்கே நின்று நான் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ சமாதானப்பட்டு 2 பேரையும் பறிக்க வச்சுட்டு இருந்தோம். அந்த பாருங்க பாப்பா எப்படி பறிக்கிறா பாருங்க. காட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா வேலை செய்வாங்க. நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செய்வாங்க. ஆனால் என்ன ஒன்று 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுடுவாங்க. நான் தான் பறிப்பேன்னு இருக்கிற பிஞ்சு எல்லாத்தையும் பறிச்சுடுவாங்க. இலை கிளை பூ எல்லாத்தையும் பறித்து போட்டுருவாங்க. அவங்க காய் எல்லாம் பறிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்தாண்ட வந்து பார்க்க வியூ கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்தாண்ட வந்து ஃபுல்லாக க்ரீனாக கடலக்காய் இருந்தது. அதுக்கு அந்தாண்ட வந்து நெல் அரிசி ஃபுல்லாக காஞ்சி போய் ஒரு மாதிரி மஞ்சளாக இருந்தது. நல்லா இருந்தது. பாப்பா பாருங்கள் உட்காந்து பறிக்கிறாங்க. ஒரு காய் இருக்காது. செடியை வளைச்சி பார்ப்பாங்க. இருமா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியை வளைச்சி அவங்க இருக்கிற காய் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒன்று விடவே மாட்டாங்க. ஒன்று ஒன்றா பறித்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இதுக்கு நடுவில் வந்து சின்ன பாப்பா வந்து அதில் இருக்க அந்த பூவை பறித்து வாயில் வச்சுட்டு இருக்கா. அதில் அந்த பூ வந்து லைட்டாக தீயில ரொம்ப இருக்காது. சும்மா அந்த ஏதோ அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் தித்திப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். தேங்காய் சொல்லுங்கள் லைட்டாக தித்திப்பாக இருக்கும். அதை பறித்து வாயில் வச்சுட்ருக்கா. அது சாப்பிடக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி கீழே போட்டுட்டு அப்புறம் இந்தாண்ட கொஞ்சம் செடி இந்த உள்ளே போயிருக்கு பாருங்கள். பில்லு கடியில் போய் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா கொத்தாக இருந்தது. அது பாப்பா நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி காய்கள் நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம காட்டிலே விளைஞ்சி நம்மளே பறித்து நம்மளே சமைக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் என்ன சொல்கிறது, எந்த ஒரு செலவும் இருக்காது. செலவும் மிச்சம். வெளியில் போய் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை. சரி குழம்புக்கு திடீர்னு குழம்பு வைக்கிறோம், என்ன காய் இல்லை காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் காட்டில். அப்புறம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா போயிட்டுருக்கா பாருங்க. போயிட்டுருக்கேன். நான் மச்சியில் போனால் வழுக்கு விட்டு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னால் நான் மச்சில் தான் போவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இந்த சைடு வந்து தக்காளி பழம் நிறைய பழுத்துருந்தது. நாங்கள் பார்க்கவே இல்லை. பார்த்தா சூப்பராக பழுத்துருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி தக்காளி பழம் பறிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு ரெட்டாக பறிச்சிருக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லோவாக இருக்கிற மாதிரியும் பறிச்சிடுவோம். வீட்டில் வந்து பறித்து வச்சா நல்லா பழுத்துரும். ஆனால் இங்கே பாருங்கள் சூப்பராக பழுத்துருந்தது. ஆனால் இன்னும் ஒன்று செடியெல்லாம் கொஞ்சம் தண்ணி பாயாமல் ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொத்தரங்காய் இருந்தது. இது வந்து இந்த சைடு காடு, நடுவில் ரோடு போகும். அந்தாண்ட அவரைக்காய், இந்தாண்ட அப்போ கொத்தரங்காய் நிறையா இருந்தது. கொத்தரங்காவும் பறிச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் காயை வந்து முத்தி போன மாதிரி இருந்தது இல்லை. சரி அந்த காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா தூக்கிட்டு வரும்போது கருவேப்பிலை இருந்தது. நல்லா தளர்ந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சுது. சூப்பராக தளர்ந்து வந்துச்சு. அதுக்குள்ளே நிறைய பூச்சி இருக்கும். பூச்சி கூட ஒன்றுமே இல்லை. ஏன்னா மழை அடித்தா அந்த மழை காற்றடிச்சா பூச்சிலாம் இருக்காது, செத்துரும்.
நல்லா இருந்தது. அப்புறம் அதை பறிச்சுக்கிட்டு அப்புறம் அம்மா தான் குழம்பு வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு அப்புறம் சாணம் அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாமரத்து கடையில் நேற்று மாடு கட்டினது சாணம் அள்ளவே இல்லைங்க. ஏன்னா நேரமே இல்லை. சரி காலையில் அள்ளிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அள்ளி பாருங்க அங்கங்கே சாணம் கிடக்குது பாருங்க. இந்த மாமரத்தில் கட்டில் நாங்கள் போட்டுருவோம், எப்பவும் போட்டிருக்கோம். மதிய டைம்னா இந்த மெத்தைக்கு இருக்கவே முடியாது. சரி அதனால மரத்து கட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு மாடெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லாயிருக்கும். அங்கே சூப்பராக எல்லோரும் பேசிக்கிட்டு பசங்களோட பேசிக்கிட்டு சூப்பராக இருக்கும். நல்லா காற்று இன்னும் ஜில்லுன்னு வரும். வெயிலே தெரியாது. ஏசி ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வாசனையாக காற்று, அந்த குருவி சத்தம், அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும். அப்புறம் கீழே மாமரத்து கீழே வந்து அன்றைக்கி ட்ரக்கு ஓட்டி சோளம் விதைச்சாங்க. அதில் வீடியோவாக ஷார்ட் வீடியோவாக போட்டுருக்கு பாருங்கள். அது வந்து முளைஞ்சி வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் துளுத்து வந்திருக்கு. சூப்பராக இருந்ததுன்னு ஒரு 2 நாள் போணுச்சுன்னா நல்லா சூப்பராக வந்துடும். எப்படி துளுத்து வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த 2 மாங்காய் மரம் இருக்குது. ஒட்டு மாங்காய் மரம், புளிப்பு மாங்காய் மரம், நடுவில் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம். அதில் வந்து பக்கத்தில் சுற்றி வைக்கிறதெல்லாம் சுற்றி வச்சுட்டோம். பக்கத்துலேயே மாடு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆடு தின்றதுக்கு புல்லு தாங்க. ஆடு தின்ற புல்லு தான். ஆடுக்கு வந்து புல்லு தான் முக்கியம். ஆனால் அப்புறம் பசங்க கட்டிலே படுத்துக்கிட்டாங்க. படுத்துட்டு அதுக்கு மேலே மாமரத்துலேருந்து குருவி ஆகி போயிடுச்சு. அப்புறம் போய் குளிக்கணும். அப்புறம் பாப்பா அழகாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, குருவிக்கு தெரியுமா ஆள் இருக்காங்க இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க வச்சு அப்புறம் தான் நாங்கள் கல்லூரிச்சு கிளம்பணும். நாங்கள் சாணம் அள்ளிக்கிட்டு இருக்கேன். சாணம் நான் தான் அள்ளுவேன். சாணம் வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினிங்க. சாணம் வந்து வில்லேஜில் இது டவுன்லாம் பார்த்தா சாணமா அப்படின்னுவாங்க. சாணம் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னாங்க. ஆனால் சாணம் உண்மையிலே ஒரு நல்ல கிருமி நாசினி. வாசலில் கோலம் போட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி அதில் பூ வைப்பாங்க. ஏன்னா அந்த இது கெட்டதெல்லாம் வெளியே நின்றுடும், கிருமி நாசினியாக வெளியே இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அது ஒரு கிருமி நாசினி. கிராமத்தில் எல்லா வீட்லேயும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த சாணம் தெளித்து தான் வாசனை பெருக்குவாங்க. அப்புறம் தான் கோலம் போடுவாங்க. ஆனால் இப்போ தான் நிறைய பேர் சிமெண்ட் வீடு வந்து சிமெண்ட் தரப்படுறதுனால தண்ணி தான் தெளிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எப்பயுமே சாணம் தாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே மாட்டு தொழுவத்தில் தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு முன்னாடியே கட்டியிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடியே. ஏன்னா அது லட்சுமி அப்படின்றதுக்காக. அந்த சாணம் எடுக்கிறதுக்கு நம்ம கூச்சவும் படக்கூடாது. ஏன்னா அது நம்ம மாடு நமக்காக உழைக்குது, நமக்கு பால் தருது. நம்மளும் ஒருத்தர் மாதிரி தான் மாடெல்லாம். அதனால் நம்ம அதை ரொம்ப இதுவாக கேவலமாகவும் நினைக்கக்கூடாது. சாணம் அள்ளுறாங்க, மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ நாய் கூட நம்ம வீட்டில் வளர்த்தா அது நமக்கு காவலாக இருக்கும். அந்த மாதிரி தான் மாடு, ஆடு எல்லாமே நமக்கு ஒரு தோழனாக ஒரு அரவணைப்பாக இருக்கும். நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது அது பக்கத்தில் நின்னா கூட அதுக்கு வேலை செய்யும்போது நம்ம மனசு ஆறுதலாக இருக்கும். அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன். சாணம் ஆடுறது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நான் சாணம் அள்ளுவேன். சாணம் வந்து ஒரு லட்சுமி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. அதேமாதிரி மாட்டுக்கோமியமும் நல்ல ஒரு மருந்து தான். செடி கொடி மேலே பூச்சி வந்து அது மேலே தெளித்தா கூட பூச்செல்லாம் பறந்து போயிடும். அதுவும் ஒரு கிருமி நாசினி மாதிரி தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாங்களாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. நடுவில் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது. இன்னும் மண் தரையாக இருக்கும். நல்லாயிருக்கு. வியூவே சூப்பராக இருக்குல்ல. ஓகே கைஸ், அப்புறம் தண்ணி அரைச்சிது. அப்புறம் வந்து கை காலெலாம் கழுவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் கிளம்பி ரெடி ஆகிட்டோங்க. அப்படின்னுமே போய் ரெடி ஆகணும். அவ்வளோதான். போய் மளிகை ஜாமானும் எதுவுமே இல்லை. மளிகை ஜாமான் வாங்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். இப்போ வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.